வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடைய நேர்காணல் வீடியோ செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. தமிழக அரசியல் தொடர்பாக அண்ணாமலை குறித்தெல்லாம் பியூஷ் கோயல்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பியூஷ் கோயல் என்ன பதில் கொடுத்துருக்காரு? அண்ணாமலை ஏன் இந்த தேர்தலில் போட்டியிடலை, ஏதாவது அப்செட்டில் இருக்காரா அப்படின்னு பியூஷ் கோயல்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மிக்க சொத்து, அண்ணாமலை ஒரு அசட் எங்களுக்கு, அதனால அவரை ஒரு தொகுதிக்குள்ளே அடக்க நாங்கள் விரும்பலை. ஒரு தொகுதிக்குள்ளே அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டா அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியை மட்டும்தான் அவர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு நாளைக்கு 5 தொகுதி 6 தொகுதியில் என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ணுறாரு. அதனால மதிப்புமிக்க சொத்தான அண்ணாமலையை ஒரு தொகுதியில் அடக்கி வைக்க நாங்கள் விரும்பலை, அதனால தான் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு பியூஷ் கோயல் விளக்கம் கொடுத்துருக்காரு. பியூஷ் கோயலுடைய இந்த பேட்டி வைரலாக ஷேர் ஆகுது. அண்ணாமலை 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியுடைய தலைவராக இருந்தார், மாநில தலைவராக இருந்தார். கோவை தொகுதியில் போட்டியிட்டார். அப்படி கோவை தொகுதியில் போட்டியிட்டாலும் அவருடைய தொகுதியையும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்தும் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அந்த மன வருத்தம் எனக்கு இருக்குது, நம்ம அறிவித்த வேட்பாளர்களுக்கு நம்மளால் பிரச்சாரம் செய்ய முடியலையே நிறையா பேருக்கு அப்படிங்கிற மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அதை நான் சால்வ் பண்ணுறதுக்காக தான், ஒரு பிராய்ச்சித்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக தான் இந்த வாட்டி தேர்தலில் போட்டியிடாமல் எல்லா என்டிஏ வேட்பாளர்களையும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்ய குதிச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் சமீபத்தில். எப்பேற்பட்ட ஒரு தலைவன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? நிதிஷ்குமார் இருக்கார்ல, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவு வந்த உடனேயே இந்தி கூட்டணியை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களும் என்ன நம்பினாங்க தெரியுமா? நிதிஷ்குமார் எப்போ வேணாலும் என்டிஏவை உடைச்சிருவார், இந்த பக்கத்து மறுபடியும் வந்துடுவார், மோடி ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு என்னென்னமோ மனக்கோட்டை கட்டினாங்க இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் பீகாருடைய முதல்வராக இருந்தார்ல, அந்த பதவியை ஒதுக்கிட்டு இப்போ ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு. இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. இன்னைக்கே பீகார் பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் நடக்குது, கோர் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அடுத்த 2-3 நாளைக்குள்ள பீகாருடைய என்டிஏ லெஜிஸ்லேச்சர் மீட்டிங் நடக்கும். அதிலிருந்து பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் 14, 15 இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் முதன்முறையாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் பீகாருடைய முதல்வராக பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்க போகுது. ஹிஸ்டாரிக் மொமெண்ட் நடக்க போகுது. என்னென்னமோ மனக்கோட்டை கட்டணுமே, நிதிஷ்குமார் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார், மோடிக்கு நெருக்கடியை கொடுப்பாரு அப்படின்னு என்னென்னமோ நினச்சோம். ஆனால் இன்னைக்கு தான் வகித்து வந்த முதல்வர் பதவியை பாஜகவுக்கு கொடுத்துட்டு அவர் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு அப்படின்னு இப்போ திமுக காங்கிரஸ்லாம் புலம்பிக்கு இருக்காங்க. மூணாவது, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியாவும் இஸ்ரேலும் இஸ்லாமுக்கு எதிரான 2 நாடுகள், இஸ்லாம் மதத்துக்கு எதிரான 2 நாடுகள் எதுனா ஒன்று இந்தியா, இன்னொன்று இஸ்ரேல் அப்படின்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இந்தியா இஸ்லாமுக்கு எதிரான நாடு அப்படின்னு பாகிஸ்தானுடைய உருட்டல்களை ஒரு துளியாவது நம்ப முடியுமா? இந்தியா இஸ்லாமுக்கு எதிரான நாடா? இங்கே இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்தியாவில். பிறகு எப்படி இந்தியா இஸ்லாமுக்கு எதிரான நாடு அப்படின்னு இவங்க உருட்டுறாங்கன்னு தெரியல. ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் நம்மளுடைய இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் உபேந்திர திவேதி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கவனிச்சிங்களான்னு தெரியல. அந்த பேட்டியில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத முகாம்கள் இருக்குல்ல, பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். அப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எனிமீஸ் யாரு? பாகிஸ்தான் மக்கள் கிடையாது, பாகிஸ்தானில் வசிக்கக்கூடிய தீவிரவாதிகள். தீவிரவாதிகளுக்கு எதிரான மிஷன் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். அந்த மிஷனில் கூட நாங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக நாங்கள் பின்பற்றினோம். என்ன விஷயம் தெரியுமா? அதர் சைடில் இருக்கிறவங்க தீவிரவாதிகளாக இருந்தாலும் அவங்க நமாஸ் பண்ணும்போது, ப்ரேயர் பண்ணும்போது நம்ம சைடில் இருந்து எந்த ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது, எந்த அட்டாக்கும் இருக்கக்கூடாது அவங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்படின்னு நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு யார் சொல்கிறது? உபேந்திர திவேதி அவர்கள் சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் ரிலீஜியனை நம்ம இந்தியா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத
இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க தான் மூச்சுக்கு 300 தடவை நம்ம பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆள் அப்படி தான் பேசுவார், அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் சொல்கிறத பொதுமக்கள் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்தியன் கவர்மெண்ட்டு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கவர்மெண்ட்டு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுது. அந்த சதி வலையில் பொதுமக்கள் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.